அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணியே மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். திண்டுக்கல் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1/2 கிலோ பிரியாணி சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். 400 கிராம் வெள்ளாட்டு கறி எடுத்துருக்கிறேன். 150 கிராம் வெங்காயம், ஒரு தக்காளி, நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கோம். புதினா, மல்லி, பச்சை மிளகாய் போட்டு பேஸ்ட் அரைச்சி பண்ணியிருக்கோம். தேங்காய் பால், பிரியாணி மசாலா வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். தாளிப்புக்கு பட்டை, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பும் வச்சுருக்கோம். இப்போ பிரியாணி செய்ய போவோம். அடுப்பை பற்ற வச்சுட்டோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு நெய் எண்ணெயும் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டோம். இப்போ பிரியாணிக்கு தாளிப்பு போட்டுரும். பட்டை, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, 2 கிராம்பு பொரியட்டும். பிரியாணி பொரிச்சிருச்சு. தேவையான அளவு வெங்காயமும் தக்காளி போட்டு வதக்கும். பிரியாணிக்கு முதல்ல வந்து நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு, தக்காளி வெங்காயம் வேகிற அளவுக்கு உப்பு போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வதங்கினோன்னா நான் புதினா, மல்லியை, பச்சை மிளகா போட்டு அரைச்ச சாந்தை ஊற்றுவோம். இப்போ இந்த பிரியாணி மசாலையும் போடுவோம். பச்சை வாசனை போகிற வரையிலும் வதக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுருவோம். இப்போ தேவையான அளவு மட்டனை போடுவோம். போட்டு மட்டன் இந்த நெய் எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ குக்கரை மூடிடும். இப்போ வந்து மட்டன் வந்து வெந்துருச்சு. நம்ம இப்போ இதில் ரைஸை போட்டு கொஞ்சம் இப்போ அடுப்பை வச்சு தண்ணியை கொதிக்க விடும். இதில் வந்து 1 கப்பு ரைஸுக்கு நம்ம 2 பங்கு தண்ணி ஊற்றணும். அப்போ 1 கப்பு தண்ணியும் 1 பங்கு தேங்காய் பால் ஊற்றி கலந்து வச்சுட்டு அதை ஊற்றுவோம். இது அரிசி வந்து தண்ணி வந்து கொதிக்கட்டும். இப்போ இங்கே வந்து இந்த அடுப்பில் நம்ம பிரியாணியை கூட்ட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கறி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த கிரேவியில் வந்து ரைஸை போடுவோம் தண்ணி இல்லாமல். எதுக்கு இதில் ரைஸை போடுறதுன்னா, இதில் 2 கிளறுனோம்னா அரிசி வந்து ஒட்டாமல் பிரியாணி வந்து வரும். நம்ம ரைஸை கிளறுவோம். இந்த பக்கம் வந்து தண்ணி வந்து பிரியாணிக்கு வந்து ரைஸுக்கு வேகிறதுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கோம். அது கொதி வரட்டும். நம்ம அதுங்காட்டியில் நல்லா கிண்டிடுவோம். தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ரைஸை போட்டுருவோம். ரைஸு பிரியாணி கிளவையும் போட்டுருவோம். போட்டு எலுமிச்சம்பழம்
ஒரு அரைப்பழம் புளிஞ்சு விடணும். இப்போ வேகட்டும், மூடியை போட்டுலாம். இது வரேன். இப்போ மட்டன் பிரியாணி, திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இறக்கி வச்சு சாப்பிட்றது தான் நம்மளுடைய வேலை. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்லாம். எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.